தூக்கணாங்குருவி போல் காதலியுங்கள். தூக்கணாங்குருவிகளை கொஞ்சம் ஆராய்வோம். பருவம் வந்ததும் தாய் தந்தை கட்டியிருக்கும் படு அசத்தலான கூட்டிலிருந்து வெளியேறும். துல்லியமாக கட்டமைக்கப்பட்ட கூடு அது. இடி, மின்னல், மழை, புயல், சுனாமி எது வந்தாலும் மரம் வேரோடு சாயும். தூக்கணாங்குருவிகள் கூடு மட்டும் அப்படியே இருக்கும். ஒருவேளை கூடுகள் தூக்கி வீசப்பட்டு கடலில் போய் விழுந்தாலும், பெரும் அலைகள் அடித்து அதில் உழண்டு எங்கோ கரை ஒதுங்கினாலும் உள்ளிருக்கும் தாயும் குஞ்சும் பத்திரமாக இருக்கும். பலமான இரும்பு கோட்டை தூக்கணாங்குருவி கூடு. அப்படி ஒரு நார்கள் வேப்பமரம் போன்ற மரங்களின் குச்சியில் இலைகளை, அதாவது விதவிதமான இலைகளில் இருந்து பெறப்படும் இலைகளை எல்லாம் பீத்து போட்டு காம்புகளை மட்டும் தூக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாப்பான இடத்தில் சேகரிக்கும். ஒரு ஆண் குருவி இந்த வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கும் போதே ஒரு காதலியை தேடி கண்டுபிடிக்கும். காதலியை கவர்ந்து கூடு கட்டி கொண்டிருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்துவிடும். அதன் கண் பார்வையில் பல பல ஜாலங்கள் செய்து வால் சிறகுகளை விரித்து நடனமாடி காட்டுதல். கூட்டை கட்டி கொண்டு தானும் இறை தேடி இரையறுக்கும் இடத்தை காதலிக்கும் காட்டி மீண்டும் மரத்திற்கே அழைத்து வந்து கூட்டையும் கட்டி கொண்டு ஒரு சேஃபான இடத்தில் காதலியை தூங்க வைத்துக் கொண்டு அது விழித்து கொண்டிருக்கும். காரணம், மரத்தில் இருக்கும் பாம்புகளிடமிருந்து காதலியை காப்பாற்ற அது மட்டும் விழித்திருக்கும். அதாவது கூடு கட்டி முடியும் வரை அது காவல் காக்கும். தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டுவதற்கு 45 நாட்கள் வரை ஆகும். கட்டி முடித்தவுடன் கிரக பிரவேசம். ஆமாம், தண்ணீரை உறிஞ்சி வந்து தன் நாவில் இருக்கும் பசையோடு சேர்த்து கூடுகள் மேல் தெளிக்க ஆரம்பிக்கும். உள்ளே பசையோடு சேர்ந்துதான் கூட்டை பின்னி இருக்கும். இதுவரை எந்த ஆராய்ச்சியாளர்களாலும் ஒரு தூக்கணாங்குருவி கூட்டை களைத்து போட்டு மீண்டும் கூட்டை செய்ய இயலவில்லை. நார்களை பின்னுவதில் இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக நார்களை பின்னுவதில், நார்களை வெளியே எடுத்து மீண்டும் நுழைப்பதில் எந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் வெற்றி பெறவில்லை. இந்த தருணம் வரை தூக்கணாங்குருவி கூடுகள் புதிரானவை, மர்மமானவை. தான் வளர்த்த கூட்டிற்குள் எந்த ஆண் குருவியும் மீண்டும் நுழைவதில்லை. பெண் குருவிகள் கூட்டிற்குள் இருக்கும். தன் மணவாளன் தனக்காக கட்டிய அந்த வீட்டிற்குள் காத்து கொண்டிருக்கும். அதேபோல் அந்த கூட்டின் முதலாக காதலியை உள்ளே போக அனுமதித்து காதலன் நீண்ட தூரம் வரை பயணித்து பஞ்சுகள் சுமந்து ஒரு படுக்கை அறை, முட்டைகளை அடைகாப்பது, கழிவுகளை வெளியேற்றுவதும் குஞ்சு பொறித்து வளர்ப்பதற்கு ஏற்ற சூழல் அந்த கூட்டின் புடைத்த பகுதியில் இருக்கும். குருவி வகைகளைச் சேர்ந்த சில பறவைகள் கூட்டை பூக்களாலும் அலங்கரிக்கும். இதில் இன்னொரு ஹைலைட், ஆடிப்போவீர்கள். தான் வெளியே இறை தேடும் சமயங்களில் பாம்புகளாலோ பருந்துகளாலோ தனது உயிருக்கு ஆபத்து ஏதாவது நேர்ந்து விட்டால் காதலியும் குழந்தையும் பட்டினி இருக்கக்கூடாது என்று கர்ப்ப காலத்தில் தானியங்களை உள்ளே குவித்து விடும். இறை தேடும் போது சமயங்களில் பாம்புகள் காதலை கவிப்பிடித்து விடும். காதலி 2 நாட்கள் தவிக்கும். வெளியே வந்து தேடிவிட்டு கூட்டுக்குள் ஓடும். மீண்டும் வெளியே வந்து படபடவென்று அடித்துக்கொண்டு உள்ளே வந்துவிடும். இனி காதலன் வரமாட்டான். காதலனுக்கு என்னமோ நிகழ்ந்து விட்டது. இனி இந்த இரைகள் காலியாகிவிடும். தானே சம்பாதிக்க வேண்டும். குஞ்சுகளை பெரிதாக்கி வெளியே அனுப்ப வேண்டும். மிக சின்சியராக வளர்க்கும். இன்னொரு காதலனை தேடாது. குஞ்சுகள் வளர்ந்து பெரிதானதும், போமகனே, சமத்தாய் போமகளே, யாரோ ஒரு காதலன் உனக்காக கூடு கட்டு கொண்டிருப்பான். மகனே போ, யாரோ ஒரு காதலி நீ வீடு கட்ட காத்திருப்பாள். போய் வா செல்லங்களே என்று அனுப்பி வைத்துவிட்டு அளவாய் இறை தேடி உண்டு கூட்டுக்குள்ளேயே முடங்கி ஒரு நாள் அந்த கூட்டுக்குள்ளேயே இறந்து கிடக்கும். இப்போது சொல்லுங்கள், தூக்கணாங்குருவியை போல் காதலியுங்கள்.